everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்குள்ள வீடியோ வந்து மான்சூன் கேர் பத்தினது. அதாவது மழை காலத்துல ரோசஸ் எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பத்தின கொஞ்சம் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். கேரளால மழை தொடங்கிடுச்சு. மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸ்லயும் சீக்கிரமாவே மழை வரும். அப்போ ரோசஸ்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? ரொம்ப காமனான ப்ராப்ளம்ஸ், மழை டைமில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, இல்லை கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெயின் வாட்டர் வந்து செடிங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கும்போது ரோசஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். ரொம்ப காமனாக உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா டைபேக்கும் ரூட் ராட், வேர் அழுகிற அந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அதுக்கு மூல காரணம் வந்து நம்மளோட ட்ரைனேஜ் மீடியாவும் நம்ம சாயில் மிக்ஸ் எப்படி இருக்கிறது அப்படின்றதும் அந்த பாட்ஸில் நம்ம எந்த இடத்துல நட்டிருக்கோமோ அதில் உள்ள அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் அதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். இது நம்ம புதுசாக பார்க்குற விஷயம் இல்லை. இதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். வேறு 2 வீடியோஸ் கூட இருக்குது. மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கோங்க. ரோசஸில் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வாட்டி அது ரீசன் வந்து பாட்டிங் மிக்ஸ் சரியில்லாமல் இருக்கிறதா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை எப்படி ரீபாட் பண்ணுறது, எந்த மாதிரி செடிங்களை நம்ம ரீபாட் பண்ணணும், எப்படி ரூட் ப்ரூன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸோட அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். I'll try to post it soon. அதனால் மான்சூன் தொடங்கின உடனே உங்களுக்கு வந்து அது செய்கிற மாதிரி வசதியாக இருக்கும். ஸோ வெயிட் ஃபார் தட் வீடியோ. இந்த இதில் நம்ம வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். மழை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். பாட்ஸுக்கு அடியில் சைட்ஸில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் ஒன்று போக் பண்ணி விடுங்க. பாட்ஸோட எட்ஜஸில் வந்து போக் பண்ணி ஹோல்ஸ் மாதிரி பண்ணி விடலாம். அப்போ அந்த தண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இடைக்கிடைக்கு வந்து பாருங்க, தண்ணி கெட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து சரிச்சு விடுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அதை ட்ரை டு டூ தேட். தண்ணி அப்போது தேங்கி நிற்காது. ரூட்ஸ் வந்து வேர்கள் எப்போவுமே அந்த தண்ணிக்குள்ளாலே இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌன் ஆகி கடைசியில் டைபேக்கில் கொண்டு போய் விட்டுரும். இன்னொரு ஆப்ஷன் வந்து பாட்ஸை வந்து சரிச்சு வைக்கலாம். லேசாக அடியில் ஒரு கல் கொடுத்து சரிச்சு வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து ஜாஸ்தி உள்ளே போகாது. கொஞ்சம் தண்ணி தான் பாட்ஸுக்குள்ளால் போகும். அப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் ஓவர் வாட்டரிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து வராது. அதுக்கப்புறமா எப்போது நான் சொல்கிற மாதிரி சப்போர்ட் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எல்லா செடிங்களையும் கெட்டி விட்டுருங்க. ஸ்டெம்ஸ் எதுவும் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அப்புறமா நமக்கு ரூட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரென்ச் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா மீடியா வெட்டாகவே இருக்கும், ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்கோம்ல. அப்போ ஒரு பிஞ்ச் ஃபஞ்சிசைடு எடுத்து அந்த ரூட் ஜோனை சுற்றி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மழை வரும்போது அந்த தண்ணியில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் போய் கலந்துரும். நமக்கு ட்ரென்ச் கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். எந்த ஃபஞ்சிசைடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு பிஞ்ச் அப்படி எடுத்து, ஏன்னா 1 கிராம் தான் ஒரு செடிக்கு போடணும், அது அந்த ரூட் ஜோனை சுற்றி அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டா போதும். ஸோ தேட் வில் ஆல்சோ ஹெல்ப். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது மாதத்தில் 2 முறை அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா யங் ரோசஸ் நம்ம புதுசாக இப்போ தான் நட்டிருக்கோம். 1 மாதத்துலேருந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய ரோசஸ், இந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய சின்ன ரோசஸ், இது சின்ன பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா, நீங்கள் ஒரு வேளை 6-7 இன்ச்சு பாட்டில் கூட வச்சுருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஸோ அந்த ரோசஸை வந்து காப்பாற்றணும். அதில் அது எந்த மீடியாவில் இருந்தாலும் சரி, கோகோபீட்டோ இல்லை சாயில் மீடியா, வாட் எவர் மீடியா யூ யூஸிங், அந்த மழை தண்ணி இருக்கும்போது வேர் அழுகிற சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஸ்மால் பாட், இந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். டைபேக் வந்துச்சு அப்படின்னா, ரூட் ராட் ஆகி டைபேக் ஆச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. பிளாஸ்டிக் ஷீட்ஸ், டிரான்ஸ்பரண்ட்டோ இல்லை ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பாலித்தீன் ஷீட்ஸை வந்து கட் பண்ணி நான் அந்த பாட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட்ஸை வந்து எந்த பாட்டில் நீங்கள் போட விரும்புகிறீங்களோ கிட்டத்தட்ட அது ஒரு அளவில் நீங்கள் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கட் பண்ணாமல் அந்த அந்த ஸ்டெம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அது வழியாக அதை இழுத்து வச்சு சுற்றி ரப்பர் பேண்டோ இல்லை வேறு ஏதோ வச்சு நம்ம கெட்டி விட்டுறலாம். ஏதோ ரெயின் கோட் போட்டு விட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து ஒரு 50% தண்ணி தான் உள்ளே போகும், ஃபுல் மழை தண்ணியும் உள்ளே போகாது. அண்ட் ரெண்டாவது, இந்த பாட்ஸை நான் சரித்து வச்சுருக்கேன், அதுவும் இன்னொரு ஆப்ஷன். அப்போ நம்ம சரித்து வைக்கும்போது அந்த தண்ணி வந்து இன்னும் உள்ளே போகிறது கம்மியாக இருக்கும். மீடியா எப்போவுமே வெட்டாக இருக்கிறது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அதே இது வெயில் அடிச்சு அப்படின்னா நான் இதை அப்படியே சுருட்டி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். திரும்ப மழை வரும்போது இல்லை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம மீடியா ட்ரை ஆனோன்னா எடுத்து அதை சுருட்டி வச்சுட்டு மறுபடியும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து அந்த இதில் நான் போட்டு விட்டது அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு ஆப்ஷன். இதில் நான் பாட்ஸை சரித்து வச்சது உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி பெரிய பாட்ஸ்னாலும் சரி, அதை கூட நீங்கள் இதே மெத்தடில், அது ஸ்டாண்டில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற பாட்ஸை வந்து நீங்கள் ஒரு கல் கொடுத்து சரித்து வைக்கலாம். இதில் வந்து அந்த ஸ்டாண்டோட கேப்பில் நான் அதில் சரித்து வச்சுருக்கேன். அப்போ அந்த வாட்டர் உள்ளே போகிறது ரெடியூஸ் ஆகும். இது கழிஞ்ச 2 to 3 வீக்ஸில் நான் ட்ரை பண்ண மெத்தட் தான். ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த பெரிய ப்ராப்ளம் வந்து பிளாக் ஸ்பாட் டிசீஸ், டைப்ளோகார்பான் ரோசியே அப்படின்ற அந்த ஃபங்கஸ். இதை பற்றின டீட்டெயில்ட் வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் வந்து ஈரத்தன்மை கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா? மழை பெய்துகிட்டே இருக்கனால அந்த ஈரம் இருக்கும், அது சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகி குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது எல்லா ரோசஸ்க்கும் சீக்கிரமாக பரவ சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் உங்கள் கார்டனை வந்து க்ளீன் பண்ணணும். செடியில் இருந்து, செடி பாட்டில் இருந்து மொத்தமாகவே க்ளீன் பண்ணி அதை எரிக்கணும், இல்லைன்னா டம்ப் பண்ணிடுங்க. இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ருட்டீனில் ஃபஞ்சிசைட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதை வந்து மழை டைம்லையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ரெய்னி சீசனில் ஒரு 7 to 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். மழை பெய்துட்டு தான் இருக்கும், நமக்கு எப்போ கேப் கிடைக்குதோ 1 மணி நேரம் கேப் கிடைச்சா போதும், ஈவினிங் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி சிஸ்டமிக் ஃபஞ்சிசைட், அதாவது சாஃப் இல்லை ரிடோமில் கோல்ட், ஸ்கோர் ஃபஞ்சிசைட் வீடியோ இருக்கு இல்லையா? அதில் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உள்ள ஏதாவது ஒன்று வந்து சாயந்தரம் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு 1 to 2 hours கேப் கிடைச்சா போதும், பிளான்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஃபஞ்சிசைட்ஸ் வந்து லீவ்ஸ் அப்சர்வ் பண்ணி ரூட் வரைக்கும் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா. ஸோ கான்டாக்ட் ஃபஞ்சிசைட் யூஸ் பண்ணுறதை விட சிஸ்டமிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ அதனால் அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வந்து லீவ்ஸ் நிறைய மஞ்சள் ஆகிறது. இதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னா, இந்த பிளாக் ஸ்பாட் ஃபங்கஸ் இருக்கு இல்லையா? இது வந்து எத்திலின் கேஸை ரிலீஸ் பண்ணும். அப்போது லீவ்ஸை வந்து அந்த பழுப்பு நிறம் ஆகிறதுக்கு அதுதான் காரணம், ஒரு காரணம். எத்திலின் கேஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அது வந்து இது ரிலீஸ் பண்ணுறதுனால லீவ்ஸ் வந்து நேச்சுரலாகவே இந்த மாதிரி சீக்கிரமாக பழுக்கும். ஸோ இது ஒரு காரணம். அண்ட் ரெண்டாவது ரீசன் வந்து ஷாக், நல்ல விண்ட், ஸ்ட்ராம், ஹெவி ரெயின், அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஷாக் திடீர்னு ஆகும்போது கூட இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லோ ஆகும். இது மட்டும் இல்லை, நம்ம மருந்து அடிக்கிறோம்ல, அதோட டோசஸ் கூடனா கூட பேர்ன் ஆகுது இல்லையா? அதே மாதிரி அப்போ கூட இந்த மாதிரி மஞ்சள் ஆகி லீவ்ஸ் எல்லாம் விழலாம். ஸோ இது வந்து நான் இப்போது ரொம்ப மருந்து எதுவும் அடிக்கலை, கொஞ்சம் பிளாக் ஸ்பாட் டிசீஸ் இருந்ததுனால வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்பாட்ஸ் இருக்காது, லீவ்ஸ் பழுக்கும் இல்லையா? ஓல்ட் லீவ்ஸ் பழுக்கிற மாதிரி நல்ல ஃபுல்லும் கிளியர் எல்லோவாக இருக்கும். அண்ட் நம்ம தொட்ட உடனே அப்படி செடியிலேருந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸை கூட நம்ம செடியிலேருந்து எடுத்துட வேண்டியது தான். நான் 1 வீக் கழிச்சு இப்போ தான் கார்டன் க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எல்லோ லீவ்ஸ் ஆகியிருந்துச்சு, அங்கங்கே சில செடிங்களில் ஜாஸ்தியாகவே இருந்துச்சுது. பட் பிளாக் ஸ்பாட் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம ஃபாலியேஜ் லாஸ் இல்லாமல் பிளான்ஸ் எல்லாம் காப்பாற்றிடலாம். பிளான்ஸ் ரொம்ப வீக் ஆகாமல் ரெய்னி சீசன்லேயும் அந்த பிளான்ட்டை காப்பாற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்படி கண்டினியூஸாக தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கும்போதும் நம்ம செடிகளில் வந்து பிளாக் ஸ்பாட் லீவ்ஸ், எல்லோ லீவ்ஸ் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களால் எவ்வளோ முடியுதோ முடிஞ்ச மட்டும் அந்த செடிகளில் இருந்து, பாட்டில் இருந்து, உங்கள் கார்டனில் இருந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்க ட்ரை பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் செடிங்க இப்படி நல்லா இருந்துச்சுன்னா தானே நமக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கும் கொஞ்சம் ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ ட்ரை டு டூ தேட். கடைசியாக ரெய்னி சீசனில் வரக்கூடிய அடுத்த பிரச்சனை வந்து ஸ்கேல்ஸ் ப்ராப்ளம், செதில்கள். இதை பற்றின வீடியோவும் ஒன்று இருக்குது, கழிஞ்ச வருஷம் போட்டது, லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே இருக்குது, பார்த்துக்கோங்க. செதில்கள் வந்து ஜாஸ்தி வர்றது மாய்ஸ்சர் இருக்கிறதுனாலையும், ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருந்தாலோ, இல்லை சன்லைட் ஏர் சர்க்குலேஷன்லாம் சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, காற்று ஓட்டம்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நான் இப்போ பார்த்தது டெரஸில் இருந்த ஒரு ரோஸு, ஃபுல் சன்னில் இருந்த ஒரு ரோஸ் செடி. ஆனால் எங்கே இருந்துச்சுன்னா, எந்த சைடில் இருந்துச்சு அப்படின்னா, செவர் இருக்கும் இல்லையா, அந்த பவுண்ட்ரி வால், அந்த சைடில் இருந்த ஸ்டெம்ஸ். அப்போது அதுக்கு ஒரு வேளை அந்த போதிய லைட் கிடைக்கலையோ என்னவோ, இல்லை காற்று நல்ல வெளிச்சம் கிடைக்கலையோ என்னவோ. இப்போது ஜென்ரலாக நம்ம நேராக பார்த்தோன்னா அந்த செடி மூடு எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் பாட்டு மூவ் பண்ணும்போது தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ள ஸ்டெம்ஸ், அந்த ஸ்டெம்ஸில் பேக் சைடாக மொத்தமாகவே நிறைய மேலே வரைக்கும், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஸ்கேல்ஸ் அடிச்சிருந்துச்சு. அது நிறைய நாள் ஆனதுனால இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டெம் வந்து அது டைபேக் மாதிரி ஒரு ப்ராப்ளமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஸ்கேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம்ஸை வந்து அஃபெக்ட் ஆகி ஜூஸஸ் எல்லாம் சக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டெம்ஸில் வந்து லைஃபே இருக்காது, செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அப்போ கடைசி அந்த ஸ்டெம்மும் வந்து மொத்தமாகவே அந்த மொத்த பிளான்ட்டும் இது ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா ஸ்டெம்ஸ் எல்லாம் போக வேண்டியிருக்கும், நம்ம கட் பண்ணி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ரோசஸ் இந்த மாதிரி நீங்கள் செவரு சைடெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது பாட்டெல்லாம் திருப்பி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் செடிங்களை நிறைய நெருக்கி அடுக்கி வச்சுருக்கீங்க, சம்மர் டைம்லேயும் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் இதுக்கு வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, மெலாத்தின், அது வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். மெலாத்தின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நான் அப்புறமா போடுறேன். ஸோ இதை இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு டூத் ப்ரஷ் இல்லை காட்டன், சாஃப்ட் கிளாத் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மெயின் பொருள் என்ன அப்படின்னா, ஒன்றில் நீங்கள் கெரோசின் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது நீம் ஆயில் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் நீம் ஆயில், அதாவது வேப்பெண்ண, லிக்விட் சோப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வாட்டர், மூணுமே ஈக்குவலாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா டூத் ப்ரஷ் வந்து ரொம்ப ஹார்ஷாக அந்த பிரிஸ்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா யங் ஸ்டெம்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெம்ஸ் நம்ம தேய்க்கும்போது ஸ்டெம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் மீடியம் இல்லை சாஃப்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்கிற டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைனா நீங்கள் காட்டன் கூட எடுத்துக்கலாம். நான் அழுத்தி தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் ப்ரஷ்னா வசதியாக இருக்கும். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முக்கி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இது ஒவ்வொரு தடவையும் நம்ம தேய்ச்சிட்டு கொஞ்சம் க்ளீன் வாட்டர் கூட நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரஷ்ஷில் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்கேல்ஸை வந்து நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே போடாமல் அந்த வாட்டரில் டிப் பண்ணோன்னா க்ளீன் ஆயிரும். ப்ரஷ் திரும்ப நம்ம இதில் கொண்டு ப்ரஷ்ஷை முக்கும்போது க்ளீனாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் க்ளீன் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. நம்ம ஆயிலும் சோப்பும் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து அந்த பெஸ்ட்டுக்கு மேலே படும்போது அது சஃபகேட் ஆகி டை ஆயிரும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு இது மொத்தமும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப ஹார்ஷாக ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டோம், மெதுவாக தான் பண்ணுவோம். அப்போ சில ஸ்கேல்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாத மாதிரி இல்லை போகாத மாதிரி நமக்கு தோணும். அப்போது நகத்தை வச்சு நம்ம லைட்டாக சுரண்டி எடுக்கலாம். ஏன்னா அப்போது அதில் ஒரு நியூ க்ரோத் வருது, இல்லை ஒரு பட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ப்ரஷ்ஷை போட்டு ஹார்ஷாக தேய்ச்சோம் அப்படின்னா அது ஸ்பாயில் ஆயிரும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் கவனத்தில் வச்சு மெதுவாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதில் ப்ரௌனாக இருக்கிற அந்த ஸ்டெம்மை வந்து நான் கடைசியாக ப்ரூன் பண்ணி விட்டுருவேன், ட்ரிம் பண்ணி விட்டுருவேன். ஸோ அது இருந்து பிரயோஜனம் இல்லை, டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் டைபேக். க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெம்ஸாக சுற்றி அந்த ஸ்டெம்மை சுற்றி நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. இல்லைனாலும் நம்ம இதை லேசாக தேய்ச்சி விடுறது நல்லது தான். ஆயிலும் சோப்பும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அது ஸ்டெம்ஸில் ஒட்டி பிடிச்சிக்கும், உடனே போயிடாது. நம்ம என்ன தண்ணி விட்டு கழுக போகிறதில்ல. ஒரு 1 or 2 days கண்டினியூஸ் ரெயின் இருந்தால் தான் அது வாஷ் அவுட் ஆகும். இல்லைன்னா அது வரைக்கும் அது வந்து அப்படி ஷைனியாக அந்த ஸ்டெம்ஸ் வந்து தெரியும் நம்ம பார்க்குறப்ப.
ஒன்று ரெண்டு போகலைனாலும் சஃபோகேட் ஆகி தே வில் டை. அதனால் டோன்ட் worry about it. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணினா போதும். இப்போ இந்த பிளான்ட் மொத்தமாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சேர்த்ததுனால அது ஸ்டெம்ஸில் ஒட்டி இருக்கிறதுனால அந்த ஒரு மினுமினுப்பு ஷைனியாக தெரியுது பாருங்கள். இது நல்ல மழை வந்தால் தான் வாஷ் அவுட் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டெம், அந்த ப்ரௌனாக இருந்த ஸ்டெம் பாருங்கள், அதிலிருந்து அது சாப்பிட்டு காய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் இனி அதை ட்ரிம் பண்ணி விட்டு ஃபஞ்சிசைட் வச்சுருவேன். அண்ட் அதை பாருங்கள், நம்ம இதை அப்படியே விட்டுருந்தோன்னா அந்த ஸ்டெம் அப்படி கீழே வந்து மொத்தமாகவே போக சான்ஸ் இருந்துச்சு. அண்ட் இது இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த ஸ்கேல்ஸ் ஒட்டி இருந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் டாட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். என்னவோ சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி தெரியுதுல்ல. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கேல்ஸ் இருந்த இடம், அது ஒட்டி இருந்து அந்த பிளான்ட்டோட ஜூஸஸை சக் பண்ண ஏரியா. இதுதான் அதோட தடயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சரி பண்ணிட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பிளான்ட் அதிலேருந்து ரிக்கவர் ஆகி வெளியே வர்றதுக்கு. பட் பெட்டர் லேட் தென் எவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளான்ட்டில் இருக்குன்னா இதான் ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட். இல்லை நீங்கள் ருட்டீனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெலாத்தியன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு மான்சூன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் happy gardening as usual. Take care of yourself, take care of your garden. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.